நன்றி, வணக்கம். இன்று இந்து பாரம்பரியத்துடைய திரு ராஜராஜேஸ்வரி அம்மன் திருக்கோயிலுடைய ராஜகோபுரம் மிக கம்பீரமான பணி நடைபெற்று கொண்டு உள்ளது. அதின் சிற்ப சாஸ்திர முறைப்படியும் ஆகம்ப சிற்ப சாஸ்திரப்படியும் வேலை நடைபெற்று கொண்டு உள்ளது. இதனால் பக்த கோடிகள் அனைவரும் திரளா வந்து அம்மனின் அருளை கும்பாபிஷேகத்திற்கு பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேலைகளும் சில கலநயத்துடன் வேலை செய்யப்படுகின்றது. ஆனால் தெய்வத்தின் கோபுரத்திற்கு ஒவ்வொரு அம்சங்கள் உள்ளது. அதன்படி சில ஆலோசனைகளும் சிவாச்சாரியர்களும் சபதியிடமும் ஆலோசனை பெற்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ராஜகோபுரத்தின் மேல் பகுதி மகாநாசி என்ற மகாநாசி ராஜகோபுரத்தின் அமைப்பு வேலை நிறைவு பெற்று உள்ளது. அதில் ஒரு பக்கத்தில் சரஸ்வதியும் இன்னொரு பக்கத்தில் லட்சுமி நடைபெற உள்ளது. இதோடைய அடுத்த பணியும் சிறு பண்டியல் டிசைன்கள், மாலக்கட்டு, மகாபத்மம் சில வேலைப்பாடுகளும் நடைபெற்று முடிவடைய தருவாயில் உள்ளது. இந்த பக்கத்தில் மேல்நிலையில் விநாயகர், ராஜராஜேஸ்வரி, முருகன் சிற்பங்களும் வடிவமைத்து நடைபெறுகிறது. சில வேலைகள் முடிவடைந்து உள்ளது, சில வேலைகள் ஆரம்பித்து உள்ளோம். இதனால் இது இடது பக்கத்தில் இந்த ராஜகோபுரத்தின் லட்சுமி மகாநாசியும் அதுவும் வேலை நிறைவு பெற்று உள்ளது. சில கைகள் அஸ்தம் என்ற வேலைகளும் பாக்கி உள்ளது, வேலை நடைபெறுகின்றது. இத்துடன் இந்த வேலை கீழ்நிலைகளும் வேலைப்படும். சில சிற்ப வேலைகளும் காலு தூணு சில பண்டியல் டிசைன் வேலைகள் நடைபெற இருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் முடிந்துவிடும். ஓகே, நாங்கள் உங்களுக்கு முதல் காட்டின இந்த ஆலயத்தினுடைய கோபுர பகுதி அதில் வேலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது இந்த கும்பாபிஷேகத்துக்கான வேலைப்பாடுகள் பாலஸ்தானம் செய்து ஆலயத்தினுள் பெயிண்டிங் வேலைகளும் மற்றும் சில மாற்றங்களை செய்து வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் விஷ்ணுவோட கோபுரம் அவருக்கான பெயிண்டிங் நடந்து கொண்டிருக்குது. இந்தியாவில் எப்படியே திரும்பினா இது சிவனுடைய பகுதி. இப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஆலயத்தினுடைய புதிதாக அமைக்கப்பட்ட கோபுர வாசல் ஆலயத்தினுடைய முன்பக்க பகுதி. அப்படியே தொடர்ந்து போனால் இது நவக்கிரகம், அம்பாள், பிள்ளையார், முருகன் எல்லாமே இப்போ பலஸ்தானம் பண்ணி புனரமைக்கப்பட்டு சில வேலைகள் உள்ளுக்கு நடந்து கொண்டு இருக்குது. முடிஞ்சு பெயிண்டிங் வேலை இதையும் தொடங்கிடுவாங்க. பெயிண்டிங் வேலை முடிஞ்சு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி 12ஆம் தேதி அளவில் கும்பாபிஷேகம் நடக்கிறது. இந்த தருணத்தில் அடியார்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து இந்த ஆலயத்தின் வேலையை சிறப்பாக அமையறதுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.